முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில தான் அதுல பங்கேற்றோம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நான் முருக பக்தர் நம்புறேன் இல்ல அதை நாங்க வேடிக்கை பார்த்தோம்னு சொல்றது அப்பட்டமான வடிகட்டிய பொய். முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் சொன்னாரு அந்த மேடையில. சார், தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர்னா ஒருத்தர் தான். பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளில வரும்போது எவ்வளவு உற்சாகமா எவ்வளவு எதிர்ப்பா பேசுனீங்க, வந்தவொடனே எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, தமிழக மக்கள் பார்த்தாங்கல்ல. பிரதர், அண்ணா உருவாக்கிய கட்சியில கருணாநிதி வராரு. சம்பந்தம் இல்லாத பதிலா இருக்கு. சம்பந்தம் இல்லாதல்ல, நீங்க ஒப்பிட்ட பதில் தான். மாணவர்களுக்கு இப்படி சொல்லலாமா? காசி கோயில்ல இருந்து இங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல இருந்து எல்லாத்துக்கும் போறாங்க, திருப்பதி எல்லாம் போறாங்க. நீங்க அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? பாஜகவோட கூட்டணி அமைச்சுதான் நீங்க வந்து திமுக வீழ்த்த முடியுமா? அப்படி ஒரு நிலை இருக்கு. நீங்க தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு, இதுக்கும் அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க. நீங்க வந்து பிரிச்சு எப்படி பார்க்க முடியும்? மாநில சுயாட்சி சார், நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி, மறுக்கா கேட்டாலும் சரி, பரட்டி கேட்டாலும் சரி, பரம ரகசியம். அதெல்லாம் வந்து வெளியே சொல்லிட்டு அப்புறம் வந்து எப்படி கட்சி நடத்த முடியும், எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? இந்த முதலமைச்சர் பதவி தான் அதிமுக தாவேகா கூட்டணி அமையாததுக்கான இந்த வரை இழுத்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணமா? பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக இருக்கு, பாஜகவுக்கு அடிமையா அதிமுக இருக்கு. உங்களுக்கு நோக்கம் என்ன? சண்டை போட்டுக்கணுமா? கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் ஒற்றுமை இருக்கக்கூடாதா? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சந்திச்சு தான் இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க டேபிள்லயே அண்ணா புத்தகம் வச்சிருக்கீங்க, மாபெரும் தமிழ் கனவு. ஆமா, இந்த அண்ணா வச்சுதான் இன்னைக்கு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல. நீங்க எல்லாமே வரிசையா உட்கார்ந்துருக்கீங்க, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். உங்களை வச்சுக்கிட்டே அண்ணாவை பெரியாரை விமர்சிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ தமிழக அரசியல மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. திமுக விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிமுகவினரே இது வந்து இப்படி பார்த்துட்டு இருந்திருக்க கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மதுரையில முருக பக்தர் மாநாடு வந்து நடந்துச்சு. அதுல நாங்க வந்து முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில தான் அதுல பங்கேற்றோம். அதிமுகவினரா போல. ஆமா, அதிமுக முருக பக்தர்கள், அது முருக பக்தர்கள் மாநாடு. அந்த அடிப்படையில அதுல பங்கேற்றோம். முதல்ல வந்து அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அதை நாங்கள் வந்து அங்கீகரிக்கலை. அந்த தீர்மானத்தை அவர்கள் வாசிக்கிற போது கூட நாங்கள் அதை வந்து எந்த விதமான அந்த ஆதரவும் நாங்கள் தெரிவிக்கலை. அந்த ஏவி போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் இருந்த மேடை தனி மேடை, அது எங்களுக்கே தெரியாது. அந்த இது இருந்த போதிலும் இப்படி முருகபக்தர்கள் மாநாட்டில் எல்லோரும் அழைத்த போது அவர்கள் இதை வந்து தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதுக்கு கண்டனமும் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டது. அதிமுக சார்பாக இன்றைக்கு அதற்கு வந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வந்து கொள்கையில உறுதியாக்கோம். திராவிடத்தை விட்டு கொடுத்து நாங்கள் எந்த நிலையிலும் நாங்கள் அந்த கூட்டணியில நாங்கள் தொடரவில்லை. கொள்கையிலே உறுதியாக இருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்து என்பது தெளிவான அறிக்கை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பிலே கொடுக்கும். மென்மையா கண்டிக்கிறீங்களோ? இது மென்மையா கண்டிக்கிறது இல்லை, இது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தகவல் தொழில்நுட்பம் எல்லாரும் குதிச்சு எழுந்திருக்க வேணாமா? அண்ணாவை அப்படி அந்த மேடையில நீங்க பார்க்கல, அதுக்கு பிறகு பார்த்துருப்பீங்கல்ல. இல்ல, அதுவே எங்களுக்கு தெரியல. நீங்க வேணா அந்த வீடியோ முழுமையா நீங்க போட்டு பாருங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர், அது விகடன் என்பது நடுநிலையாக மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேரும். அதை நாங்க வேடிக்கை பார்த்தோம்னு சொல்றது அப்பட்டமான வடிகட்டிய பொய். அங்க வேடிக்கை பார்க்கல, அங்க நாங்க எங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு நீங்க பார்த்திருப்பீங்களே, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணல. இல்ல, இப்போ அந்த மேடையில நாங்க வந்து அந்த விழா மேடையில நாங்க போகல. ஆனா ராஜேந்திர பாலை சொல்லியிருக்காரு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி, தனி மேடையில தான் நாங்க இருந்தோம். நாங்க கண்டனமே தெரிவிக்கிறோம். அதான் மென்மையான கண்டனமானு கேக்குறது.
எப்படி கண்டனம் தெரிவிக்கணும்னு நீங்க சொல்லுங்க. கண்டனம்னா அது வந்து வலிமையான கண்டனம் தான். பிஜேபி கூட்டணியில இருந்து வெளில வரும்போது எவ்வளவு உற்சாகமா எவ்வளவு எதிர்ப்பா பேசுனீங்க. இப்ப கூட்டணியில இருக்கிறதுனால அந்த மென்மையான கண்டனமான்னு இல்ல உங்களுக்கு தான் மென்மையும் வன்மையும் தெரியும். அண்ணா என்பது திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிற போது மக்களுக்கான கோரிக்கைகளை வைக்கிறோம், மக்கள் சிந்தனைகளை சொல்லுகிறோம், எதிர்பார்ப்புகளை சொல்லுகிறோம், அவர்கள் மறுமலர்ச்சி சொல்லுகிறோம், சீர்திருத்தத்தை சொல்லுகிறோம், சமூக நீதியை சொல்லுகிறோம், பெண் உரிமையை சொல்லுகிறோம், தீண்டாமை சொல்லுகிறோம். இப்படி பட்டியலிட்டும் போது அதை வெறும் சொல்லளவில் இல்லாமல் செயலளவிலே கொண்டு வருவதற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரமும் ஜனநாயக அடிப்படையிலே ஓலை குடிசையிலே பிறந்தவருடைய குரல் கோட்டையிலே ஒலிக்கிற போதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று சாமானியர்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து அது ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை வந்து நாங்க கொடியிலையும் வச்சிருக்கிறோம், கொள்கையிலையும் வச்சிருக்கிறோம், கோட்பாடுலையும் வச்சிருக்கிறோம், ரத்தத்திலையும் வச்சிருக்கிறோம், நாடி நரம்புலையும் வச்சிருக்கிறோம். அதுல வந்து நாங்க எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்ப இப்படி சொல்றாங்கல்ல திமுக வரிந்து கட்டி கொண்டு சொல்றாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சியோட 1999 இருந்து 2004 வரை அப்போ அண்ணா தொடங்கின கட்சியை வச்சுக்கிட்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணி வைத்ததெல்லாம் அவர்கள் எந்த வகையிலும் நியாயப்படுத்துறாங்க அப்படின்றது உங்களை மாதிரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சா அந்த கூட்டணியை இப்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அதிமுக கூட்டணியினோட வேலை இருக்கு. அப்பவே பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு இதை நியாயப்படுத்துறீங்களா? நியாயப்படுத்தல. இப்போ உள்ள சூழல் வேற, இப்போ உள்ள சூழல் வேற. அவங்க வந்து அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்றோம். இப்ப திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு இதுல வர்றாங்க. நீங்க கேள்வி கேட்கறதுல நாங்கள் எந்த வகையிலும் உடன்படவில்லை. வளர்ச்சிக்காகத்தான் கூட்டணியை தவிர அவர்களைப் போல நாங்கள் வந்து கூட்டணி வைப்பது என்பது அவர்களுடைய குடும்ப அதிகாரத்திற்காகவோ அமைச்சர் பதவி பெறுவதற்காகவோ அல்லது வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ அல்லது தங்கள் இப்போது இருக்கக்கூடிய குடும்ப வாரிசு அரசியலுக்கு அங்கீகாரம் பெறுவதற்காகவோ அல்ல. எங்களுக்கு அந்த தேவையும் இல்லை. நாங்க தெளிவா இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர்களால் 100 நாள் வேலை வாய்ப்பு கூட சம்பளம் பெற முடியவில்லை, கல்விக்கு நிதி பெற முடியவில்லை, வெள்ள நிவாரணம் பெற முடியவில்லை, மெட்ரோ ரயில் திட்டம் எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் சொல்றதுக்காக தான் பாஜக வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்காம இருக்குதா? இல்ல, கூட்டணியில இருக்குது, வாங்கணும்ல, கேட்டுட்டு தானே இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு தானே இருக்காங்க. கேட்பீங்க. அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாதகம் என்று தொகுதி வரையறை எப்போது வரையறை பாதிக்கப்பட போகிறது என்று அறிவிக்காத அறிவிப்புக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்து தென் மாநில முதல்வரையெல்லாம் கூட்டி வந்து மாநாடு நடத்தி உங்கள் செல்வாக்கை நீங்கள் அங்கே காட்டுகிற நீங்கள் ஏன் இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு கடுமையான வலிமையான திமுகவுக்கு கடுமையான போராட்டத்தை சொல்லித்தர வேண்டுமா? போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டுமா? திமுக தொண்டர்களுக்கு தெரியாதா? தலைமை அறிவிப்பு கொடுத்தா தொண்டர்களுக்கு தெரியும் எப்படி கடுமையாக போராட வேண்டும் என்பதெல்லாம் தொண்டர்களுக்கு தெரியும். இப்போ கூட கீழடியில வந்து அவர்கள் எங்கள் மீது அவதூறு பரப்பி கீழடிக்கு பக்கத்துல ஒரு பக்கத்துல மாணவனியை வச்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு போராட்டம்? அதிகாரம் உங்கள் கையில இருக்கிற போது எங்களுடைய கருத்து, சாமானியர் கருத்து, மக்களுடைய கருத்து, அதிகாரத்தை கையில வைத்து நீங்கள் போராடினால் அது மக்களை ஏமாற்றுகிற நாடகம். அதிமுக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, எதிர்ப்பு குரல் காட்டல அப்படின்றதுனாலதான் அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்றாங்க. கீழடி யாரு உருவாக்குனா? அது ஓகே, இப்போதைய சிச்சுவேஷன் தானே நீங்க உருவாக்குனீங்க, அந்த டைம்ல வந்தது, அதெல்லாம் ஓகே. இப்ப வந்து மத்திய அரசு வந்து மறுக்க என்ன நடந்திருக்கு? இப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ நீங்க பூதாகரமா சொல்லி மக்களை திசை திருப்பி உங்கள் மீது இருக்கிற அதிருப்திய மடைமாட்ட நீங்க கனவுல வாழ்றீங்க. இப்ப நீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய நிலை என்னன்னு கேட்டாதான் தெரியும். மக்களை சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு? ஏற்பாடு செய்யப்பட்ட ரோட் ஷோ. நீங்க யதார்த்தமா போங்க, மக்களை சந்திங்க. எவ்வளவு கடுமையான கோபத்துல இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு முருக பக்தரா தான் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நான் முருக பக்தர் நம்பலாம் இல்ல, நீங்க முருக பக்தர் ஓகே, பாருங்க அந்த அடிப்படையில மட்டும் தான் கலந்துக்கிட்டேன். முருக பக்தர்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்க. அரசியல் ஏதோ முழுக்க முழுக்க அரசியல் தானே பேசினாங்க. இல்ல, அரசியல் வந்து அதுல பேசப்படல. முருகனுடைய அறுபடை வீடுகள் அங்கே வைக்கப்பட்டது, அங்கே வழிபாடு நடத்துவதற்காக அந்த முருக பக்தர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. எங்களுக்கும் முருக பக்தர்கள் அடிப்படையில அழைப்பு கொடுத்தாங்க. அரசியலே பேசல.
அரசியல் அவங்க தீர்மானத்துக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுல்ல. அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதை நாங்க ஏத்துக்கறல. இப்படி வந்து நாங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்க அதுக்கு உடன்படல. நாங்க தீர்மானம் உடன்படல, கூட்டணியில இருக்கோம் அப்படின்றீங்களா சார்? அது வந்து அவங்க வந்து இப்ப தேர்தலை மையப்படுத்தி தானே இந்த இதை பண்றாங்கன்னு. ஜனதா கட்சி கூட்டணியில நான் இப்ப ஏன் இவ்வளவு விமர்சனம் வருது? முருக பக்தர்களை ஒன்று திரட்டுவதில் அந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறதா இல்லையா? ஒரு பைசா செலவு இல்லாம இவ்வளவு முருக பக்தர்கள் அறுபடை வீடுகளில், அறுபடை வீடு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 6வது படை வீடு பழனிமலை சோழன், திருச்செந்தூர், சுவாமி மலை, திருத்தணி, இங்கெல்லாம் போய் தரிசிக்கிற அந்த பக்தர்களுக்கு ஒரே இடத்துல அறுபடை வீடுகள் அங்கே உருவாக்கப்பட்டு தீபாவளி காட்டப்பட்டு வழிபடுகிற முருக பக்தர்கள் வாருங்கள் என்றுதான். அதுக்கு என்ன தேவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க திருமாவளவன் அவர்கள்லாம் கேட்கிறார். இறைவனை இது வந்து இந்துக்களை ஒருங்கிணைக்கிற, பிளவுபடுத்துறதுக்கான ஒரு அப்படின்னு சொல்லி. இறைவனை வழிபடுவதில் நாம் அதுல வந்து 1000 அர்த்தங்கள் கற்பிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து அதிமுகவினரே கடந்த தேர்தலில் சொல்லியிருக்கீங்கல்ல, சிறுபான்மையினர் ஓட்டுங்களுக்கு கிடைக்கல, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால கிடைக்கல, நீங்க எல்லாம் கூட பேசிருக்கீங்க. எங்க முதுகுல ஏறி பயணிக்க பார்த்தாங்கன்னா நீங்க பேசியிருக்கீங்க. அப்படி இதை அப்படியே மறுக்கிற மாதிரி மிகைப்படுத்தி எதையும் சொல்லக்கூடாது. நீங்க உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய கேள்வியும் வந்து சரியான பாதையில சென்றாதான் நானும் பதில் சொல்றதுக்கு சரியா இருக்கும். அதிமுக அப்படி சொல்லவே இல்லைன்றீங்களா? இல்ல சார், நீங்க எதோட சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காத காரணம் பாஜகன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மனித புனிதர் தொடங்கப்பட்டு 32 ஆண்டுகள்ல எந்த சிறுபான்மையருக்கு அதிமுக ஏதாவது தூசி அளவு தீங்கு விளைவித்திருக்கு நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, ஜெயக்குமார் அவர்கள் பேசுனாங்கல்ல, கூட்டணி வைக்கிறதும் தொகுதி நிலவரமும் நீங்க ஒட்டுமொத்த பார்வையா எடுத்துக்க கூடாது. இப்ப என் தொகுதியில வந்து இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, கட்சி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, சின்னம் பார்ப்பாங்க, தலைவரை பார்ப்பாங்க, எங்களுடைய நாங்க சேவை செய்யறதெல்லாம் மதிப்பிட்டு தான் போடுவாங்க. மகிழ்ச்சியோட தான் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க. 100% நாங்கள் உறுதியான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திமுக அரசு 100% தோல்வி அடைந்து விட்டது. அவர்களால் இந்த நிர்வாகத்தை ஆற்றலோடு அங்கே செயல்படுத்த முடியவில்லை, இயலவில்லை. அனுபவ குறைவா, நிர்வாக திறமையின்மையா? இவ்வளவு குறைகள் சொல்றீங்க, இவ்வளவு திமுக அரசு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, எதுவுமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க, மக்களுக்கு நல்லா தெரியும்ன்றீங்க, மக்களை முதல்ல சந்திக்கவே முடியலன்றீங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி அமைச்சுதான் நீங்க வந்து திமுக வீழ்த்த முடியுமா? அப்படி ஒரு நிலை இருக்கு. நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மத்தியில இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 வருஷம் ஆளுங்கட்சியில இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் சொன்னாங்க? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டு வரலாற்றுல கொண்டு வர முடிஞ்சுதா? சொல்லுங்க. இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். 6 புதிய மாவட்டங்கள் நாங்க உருவாக்கினோம். சாலைகள் மேம்பாடு, மேம்பாலங்கள் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள். நீங்க ஒப்பிட்டு சொல்லுங்க. கூட்டணியே வேணாம்னு முடிச்சுட்டு வந்தீங்க. இப்ப எதிர்கட்சியில நல்ல கேள்வி. இப்ப எதிர்கட்சியில ஒரு முதலமைச்சராக இருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் பெற்றுத்தர முடியாதவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாஜி அவர்களை சந்திக்கிற போது அவர் என்னென்ன கோரிக்கை வைத்தார்கள் என்பதை டெல்லியிலே உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர் சந்திப்பில மிக தெளிவாக சொன்னார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்கள் தாய்மார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கோரிக்கை வைத்த ஒரு வார காலத்துக்குள்ளே 2999 கோடி ரூபாய் அது கிடைச்சது. அப்போ நாங்க வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களும் மெட்ரோ 2வது கட்ட அந்த வளர்ச்சிக்காக அந்த நிதி பெறப்பட்டது. வெள்ள நிவாரணத்திற்கு கேட்டிருக்கிறோம், கல்வி நிதியை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். இதுல உறுதியா இருக்கிறோம். இது எல்லாமே பாஜக அரசு நீங்க வாங்கினீங்க, சிறப்பா தான் பண்ணீங்க, நீங்க சொல்றபடியே வச்சு. ஏன் கூட்டணில இருந்து வெளில வந்தீங்க? வந்தவொடனே எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? தமிழக மக்கள் பார்த்தாங்கல்ல. பிரதர், நீங்க வந்து ஏன் வெளியே வர்றீங்க, ஏன் உள்ள போறீங்க? அப்ப நீங்க சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, இன்னும் அப்படியே தானே இருக்கு. சொல்றத கேளுங்க பிரதர். நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. கூட்டணியில் சேர்வது, யார் யாரு கூட சேர்வது, எப்படி சேர்வது? சேருகிற கட்சிக்கெல்லாம் ஒரே கொள்கை கிடையாது. ஒரே கொள்கைனா வெவ்வேறு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தோம், எங்களோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தோம், எங்களோடு இருந்த தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தோம், எங்களோடு இருந்த அந்த கட்சிகளோடு இருந்தெல்லாம் நாங்கள் கொள்கை அளவில் வெவ்வேறு கொள்கை எங்களுக்கு உண்டு. அந்த கொள்கையெல்லாம் வேறுபட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தேர்தல் கூட்டணி தான் வைக்கிறோம்.
இது கொள்கை கூட்டணி அல்ல என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து நீங்க தொடர்ந்து எல்லாருமே எதிர்க்கட்சியினராக இருக்கட்டும் எல்லாருமே விமர்சனம் வைக்கிறது, இது மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுனால இந்துக்களை ஒருங்கிணைச்சிட்டு பிளவுவாதத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது. அந்த இதை வந்து நீங்க உடன்படலை அதிமுக அந்த இதை ஏற்றுக்கலாம். அங்க வந்து இது ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தும் தானே. முருக பக்தர்கள் வந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்கள் அங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் நடந்தது. நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடும் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலோடும் அது நடைபெற்றது. இப்ப நேற்று இந்நேரம்லாம் வெற்றிகரமா அது நடந்து கொண்டு வந்து முடிஞ்சிருச்சு. அங்கே இத்தனை லட்சம் பேர் கூடி என்ன அங்க விரும்பத்தகாத செயல் ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு, வந்து மாணவர்கள்லாம் வந்து திருநீர் வச்சுக்கிட்டு உத்ராட்ச கொட்டை போட்டு தான் போகணும் அப்படின்னு. வாழ்வியல் முறைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல அதை உடன்படுறீங்களா? எனக்கு பிறப்பு உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை மாணவர்கள் சமத்துவமா போகும், பள்ளிக்கூடம் போகும்போது சமத்துவமா இருக்கணும் தான் சீருடை கொடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கு பிறப்பு உரிமையில என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் பெறணும். சமதர்மம், சமூக நீதி, நீங்கள் நானும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இப்ப திமுக அதுல வந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்ல முடியுமா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. கருணாநிதி வர்றாரு, அண்ணா உருவாக்கிய கட்சியில கருணாநிதி வர்றாரு. சம்பந்தம் இல்லாத பதிலா இருக்கு. சம்பந்தம் இல்லாதல்ல, நீங்க ஒப்பிட்ட பதில் தான். சமதர்மம் அதை நிலைநாட்டுவதற்கு மாணவர்களுக்கு இப்படி சொல்லலாமா? மாணவர்கள் சீருடை அணிந்து போறது சமத்துவமா இருக்குது, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அவங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதிமுக ஏத்துக்குது, அக்செப்ட் பண்ணிக்குதா? திருநீரை வந்து நம்ம விபூதி வந்து நெத்தியில வைத்து போவது வந்து தேச விரோத குற்றம் அல்ல. இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். திருநீர் வந்து நெற்றியில் விடுவது தேச விரோத குற்றம் அல்ல. ஒரு பாரபட்சமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல வச்சோடனே இப்ப வந்து இதன் மூலமா பாஜக தமிழகத்துல கால் பதிக்க நினைக்குது, இந்துத்துவா வந்து உள்ள நுழையுது அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு 4 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிறீங்க. RSS உடைய 100ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னா இல்ல சார், இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. நீங்க விளக்கத்தை ஏத்துக்காம மக்கள்கிட்ட சொல்லாம விட்டீங்கன்னா ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லக்கூடாது, 2 பக்கத்தையும் நீங்க சொல்லணும், நடுநிலையா சொல்லணும். இப்போ கால்வுண்டு நினைக்கிறா பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்னைக்கா துவங்க கட்சி? அவங்க 100 ஆண்டு கால சித்தாந்தத்துல அவங்க வந்து ஜனசங்கத்துல இருந்து அவங்க வளர்ந்து வர்றாங்க. தமிழகத்துல பெருசா வளர முடியல. நாங்க எங்க வளர்ந்துருக்காங்க, எங்க வளர மதிப்பீடு போடுறதுக்கு நாங்க இல்ல. மத்தியில யார் ஆட்சியில இருக்கா? இங்க தமிழகத்துல யார் ஆட்சி? தமிழகத்துல தமிழ்நாடு மூலமாக உள்ள நிலையை தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு. இந்தியாவில யார் ஆட்சி செய்யறா? இதுக்கும் அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க. நீங்க வந்து பிரிச்சு எப்படி பார்க்க முடியும்? மாநில சுயாட்சி சார் எதுல விட்டு கொடுத்தோம் நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இல்ல இப்ப இந்தியாவை சார் நீங்க கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர் உங்க பேரனுக்கு வாங்கலாம், உங்க மகனுக்கு அழகிரிக்கு மத்திய அமைச்சர் வாங்கலாம், TR பாலுக்கு மத்திய அமைச்சர் வாங்கலாம், தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் வாங்கலாம், இதெல்லாம் நீங்க முக்கிய துறையில வாங்கலாம். அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. 14-17 வருஷமா நீங்க கூட்டணியிலே அங்க வைக்கிறீங்க. உங்களுடைய முரசொலி மாறன் உங்களுடைய மருமகன் அங்கே இறந்த நிலையில சுடுகாடு வரைக்கும் அங்க பிரதமர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க கூட்டணி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி கூட்டணியை பத்தி பேச அந்த மாதிரி அதிமுக நிலைப்பாடே கிடையாது. வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். அப்படித்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அப்படித்தான் புரட்சி தலைவர் அம்மா. நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக இருக்கா, இல்ல RSS உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் என்ன கேட்கிறேன், நீங்க திமுக ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? சார் ஒத்த கருத்து தான் சார். நீங்க கேட்குற கேள்விக்கு நீங்க சொன்ன மாதிரி சரியான பதில சொல்றேன். திமுக என்கிற மக்கள் விரோத சக்தி, திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியல், திமுக என்கிற ஊழல் ஆட்சி, திமுக என்கிற சர்வாதிகாரம், இதெல்லாம் நீக்கணும்னு யார் யார் சொல்றாங்க? அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த திமுக என்கிற மக்கள் விரோத இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பவும், மக்களாட்சி மீண்டும் மலரவும். நடப்பது மன்னராட்சி. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே அவர்கள் மன்னராட்சியை விதைத்து வளர்க்கிற காரணத்தினாலே இதுதான் பெரிய பிரச்சனை. ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. நீங்க அதுவே
மக்கள்கிட்ட கொண்டு போக சரி, இதை புரிஞ்சுக்க முடியுதா? இதை புரிஞ்ச முடியுது. உங்களுடைய அடிப்படை தத்துவமே திராவிட அரசியல். அவங்க என்ன சொல்றாங்க? திராவிடத்தை வீழ்த்துவோம்னா உள்ள வர்றாங்க. அப்ப நீங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிடத்தை எதை விட்டு கொடுத்துருக்கோம்? இல்ல, அவங்களுடைய இது நோக்கம் திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிட கட்சிகள் அழிக்கணும்ன்றதான் அவங்களுடைய இதா சொல்றாங்க. கழகம் திராவிடத்தை எங்கே விட்டு கொடுத்தது, எப்போது விட்டு கொடுத்தது, எதை விட்டு கொடுத்தது என்பதை நீங்க சொல்லுங்க. திராவிடத்தை சமூக நீதியை விட்டு கொடுத்ததா? 69% இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தார்கள். 7.5% மருத்துவ மாணவர் கனவை நனவாக்குவதற்கு நீங்க கொடுத்தீங்களா? எடப்பாடியார் கொடுத்தாரா? எடப்பாடியார் தான் கொடுத்தாரு. சமூக நீதி, பெண் உரிமைக்கு 50% உள்ளாட்சியில இடஒதுக்கீடு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்க சொன்னீங்க. நீங்க செய்த பங்களிப்பை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கு ஆற்றிருக்கிற பங்களிப்பை காட்டிலும் 1 படி அல்ல 100 படி மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிப்பு ஆற்றி அடித்தளத்து மக்களை சார் வறுமையை ஒழிக்கிறோம், வளர்ச்சியை கொடுக்குறோம். முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் சொன்னாரு அந்த மேடையில. சார் தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர்னா ஒருத்தர் தான். இல்ல, முருகன் தான் முதல் புரட்சி தலைவர். கருப்பு புரட்சி தலைவர், வெள்ளை புரட்சி தலைவர், நீங்க இருந்த மேடையில தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் அவங்க கருத்து சொல்லலாம் சார். கருத்து சார் புரட்சி தலைவர்னா நீங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லிடுவாங்க. அதையா சொல்றாங்க? முருகருக்கும் புரட்சி தலைவருக்கும் என்ன தொடர்பு? கடவுள் சார். புரட்சி தலைவரை இன்னைக்கு நாங்க கடவுள், கடவுளோட நாங்க ஒப்பிடுறோம். அவர் கடவுளை மனிதரோட ஒப்பிடுறாரு. அது நல்லது தானே? புரட்சி தலைவருடைய குணாதிசயங்கள் முருக கடவுளுக்கு இருந்தது என்று சொல்வது சிறந்ததா? அது நீங்க எப்படி அதை விமர்சனமா எடுக்க முடியும்? கூட்டணி அமைந்ததிலிருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பாஜக ஆட்சின்றாரு. இதை நீங்க எல்லாத்துக்கும் கூட்டணி இருக்கிற எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. யாருக்கும் வாய்ப்பு சட்டம். தலைமைன்றது அதிமுக தானே. அதிமுக தலைவர் சொல்லணும்ல சார். சொல்றது கேளுங்க சார். இப்போ அதுக்கு தேவையே இளவில்லை. அதை பத்தி பேச வேண்டிய தேவையே இளவில்லை. எந்தெந்த கட்சி கூட்டணி, எந்தெந்த கட்சி இணைந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான இந்த கூட்டணியில திமுகவை வீழ்த்துவதற்கு அணிவகுக்கிறாங்க. இதுல நீங்க குழப்பம் ஏற்படுத்துவதற்கு நீங்க பல்வேறு விவாதங்களை வச்சு பல்வேறு திசை திருப்புற வேலைகளை வச்சு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இதை பண்ணல. தெளிவா முதல்ல அமித்ஷா அவர்கள் தான் சொன்னாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. உங்க பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு கவலை இல்லை சார். மக்கள் பார்வை தெளிவா இருக்கு சார். கூட்டணியில அங்க வைக்கிற கட்சிகளுடைய தலைமை தெளிவா இருக்காங்க சார். யார் சார் இதுல குழப்பம் அடைகிறது? தலைமையும் தெளிவா இருக்காங்க, மக்களும் தெளிவா இருக்காங்க. வாக்களிப்பவர்கள் மக்கள் வாக்காளர் தெளிவா இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே கூட்டணி தலைமை, டெல்லியிலே பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவருடைய தலைமையிலே கூட்டணி தலைமை அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. நீங்க இதுல போட்டு திரும்ப திரும்ப அரைச்சமாவே திரும்ப அரைச்சு குழப்பம் ஏற்படுத்தி திசை வாக்காளர் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க ஸ்டாலின் வரணுமா, ஸ்டாலின் மீண்டும் வரணுமா, புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் வரணுமா? இதுதான் சார் மக்கள் தீர்ப்பு உள்ள வைக்க போறோம். இதுல நீங்க விவாதம் சார் இப்ப பேச வேண்டியதை பேசுங்க. நீங்க 1வது படிக்கிற போதே 12வதுல நீங்க என்ன இதெல்லாம் யாரு சார்? அவங்களாதான் சார் பேசுனாங்க. நீங்க சார் எல்லாருக்கும் அரசியல் களத்துல கருத்து சுதந்திரம் இருக்கு சார். நீங்க இப்படித்தான் பேசணும், எழுதி கொடுத்து பேச முடியாது. இப்ப முருகன் மாநாட பாஜக பாசிட்டிவா பாக்குது. நம்மளுக்கு வாக்கு வங்கி தென் தமிழகத்துல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு பக்கம் இது சிறுபான்மையினர் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்கும். இது அதிமுகவுக்கு சரிவை உண்டாக்கும்னு ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முருக பக்தர்கள் இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லா திருக்கோயில்களும் கட்டுக்கடங்காத கூட்டம். அதே போல தர்கால கூட்டம், அதே போல மசூதியில கூட்டம். இது எப்படி மற்றவங்களுக்கு இதாகும்? நீங்க கூட்டம் வர்றதுனால திருவண்ணாமலையில கூட்டம், எல்லா அறுபடை வீடுகள்லயும் கூட்டம், நீங்க தான் செய்திகள்ல போடுறீங்க. இதனால என்ன மற்றவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல்? என்னுடைய மத வழிபாடு எனக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகள்ல நான் போய் வழிபடுறேன். இது அதிமுக எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. நாங்கள் தீர்மானமா சொல்லிட்டோம், முருக பக்தர் மாநாட்டு தீர்மானத்தை ஒரு நாளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றது தெளிவா நாங்க அறிக்கையாவே வெளிப்படையா கொடுத்தாச்சு. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணியில பாமக பாஜக இல்லைன்னா நாங்க யோசிப்போம் அப்படின்னு ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு தலைவரும் சொல்ற கருத்துக்கள்லாம் இல்ல கூட்டணியில அவர் சொல்லியிருக்காரு நீங்க ரெண்டும் இல்ல. அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் நம்ம உடனடியா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் தலைமை பார்த்துக்கிடுவாங்க.
அவர் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு. ம். இது குறித்து எங்க பொதுச் செயலாளர் தான் அதை விவாதிக்கணும். இதுல நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. அதிமுகவுல இன்னொரு பக்கம் சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஒதுங்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றுபட்டாதான் இது வந்து மிகப்பெரிய வலிமையான ஒரு கூட்டணி இருக்கும், அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில சொல்லப்படுது. கேட்கிற கேள்விகளெல்லாம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நான் என்னால வந்து பதில் சொல்றது வந்து இயலாது. பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டிய அந்த இல்ல தனிப்பட்ட வகையில உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதான்னு கேக்குறேன். இல்ல நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி, மறுக்கா கேட்டாலும் சரி, புரட்டி கேட்டாலும் சரி, பொதுச் செயலாளர் ஒரு கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் அவர் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கணும். பொதுக்குழுல நாங்க முடிவு கொடுத்துருக்கோம். அந்த முடிவை பத்தி எப்படி நான் கருத்து சொல்ல முடியும்? கருத்து சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. அது கட்டுப்பாடு மீறினதான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பேருக்கு பிறந்த அண்ணா இதெல்லாம் நீங்க வந்தவன முதலே சொல்லிட்டு தமிழ் கனவுன்னு சொல்லிட்டீங்க. அவருடைய இதுல கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. சுதந்திரம் கொடுத்துருன்றதுக்காக நான் எல்லை மீறினான்னு சொன்னா அந்த சுதந்திரம் பறி போயிடும்ல. சுதந்திரத்துல கொடுத்துருக்கிற எல்லைக்குள்ள நாம் பேசணும். அடுத்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிச்சு. இப்பயும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து விஜய் இங்க கூட வரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதை பத்தி அவரு அதுதான் சொல்றல, ஆளுகிற கட்சி மக்கள் விரோத கட்சின்றத ரொம்ப அழகா நயமா எடுத்து சொல்றாருல. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரியாமல் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணம். இதை எப்படி நீங்க எடுத்துக்கங்க சார். ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிறோம், ஒரு லென்ஸை வச்சுக்கிறோம். நீங்க பறந்து விரிந்திருக்கிற அந்த சூரிய ஒளியை வந்து அந்த லென்ஸ்ல ஒன்றுபடுத்தி கொடுத்தோம்னா அது ஃபயர் ஆகும். இதுதான் அடிப்படையானது. நீங்க பிரிந்து கிடக்கிற அந்த சக்திகள் எல்லாம் நம்ம ஒன்றா வந்து இணைந்தாதான் அந்த திமுக என்கிற தீய சக்தியை, மக்கள் விரோத சக்தியை, சர்வாதிகாரத்தை, குடும்ப வாரிசு அரசியலை நீங்க என்னவெல்லாம் சொல்லி எதிர்க்கிறீர்களோ அவர்களை உண்மையாகவே வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில தான் நம்ம அந்த வலிமை சேர்க்கணும். இது நம்ம வந்து பிரிந்து 3, 4, 5ன்னு இருந்தா அவங்களுக்கு எப்பயும் போல சாதகமாயிரும். மக்களுடைய உண்மையான மனநிலையை நம்ம தீர்ப்பா வந்து பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கவலையாக இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய இப்போ புதிய கட்சியை தொடங்கி இன்றைக்கு இளைஞர்களிடத்துலலாம் இன்றைக்கு அவருடைய கொள்கைகளெல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து நிச்சயமா அவர் ஆழ்ந்து சிந்திப்பார். இவ்வளவு தூரம் ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துல வந்து நடிப்புல வரும்போது ஒன்றும் பெரிய வரவேற்பு இல்லை. அப்புறம் அதை வந்து தன்னுடைய முயற்சியால, தன்னுடைய உழைப்பால, ஏன்னா நேற்று தான் அவர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, அவரு முயற்சியில வந்து அதை முறியடிச்சாரு. சண்டை காட்சி வரலன்னாங்க, அதை முறியடிச்சாரு. பாட்டு வரலன்னாங்க, அதை முறியடிச்சாரு. காமெடி வரலன்னாங்க, முறியடிச்சாரு. இப்படி ஒன்னொன்னா முறியடிச்சாரு. அதனால இன்றைக்கு திமுக அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாருல, அதை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுல்ல. இந்த முதலமைச்சர் பதவி தான் அதிமுக தாவேகா கூட்டணி அமையாததுக்கான இந்த வரை இழுத்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணமா? நீங்க கதை வச்சு கம்பு வச்சு கொம்பு வச்சு எல்லாம் சொல்லி கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? இது வந்து ஆரம்பத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்பட்டது. அதுக்கு யார் சொல்லப்பட்டது? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வரல. அப்புறம் நீங்களா வந்து வந்து கற்பனையில கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல? அப்படி நடக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைங்களா சார்? கற்பனையில கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான பதில் சொல்ல முடியாது. நீங்களா ஒரு கதையை சொல்லிக்கிற வேண்டியதான், நீங்களா அதுக்கு பதில் சொல்லிக்க வேண்டியதான், நீங்களா அதை விவாதம் பண்ணிக்க வேண்டியதான், அதை நீங்க பரபரப்பு ஆகிக்கிறீங்க. ஆனா விஜய் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. அதான் நான் சொல்றேன், திமுக வீட்டுக்கு போகணும்னு நீங்க நினைச்சாலும் நீங்க எங்களோட வரலாம். புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்க நினைத்தால் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். விஜய் வந்து இதுக்கு உடன்படல, அவர் தனியா தான் நிக்கிறார் அப்படின்னா அவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு? அவர்கிட்ட தான் நீங்க இல்ல அரசியல் களத்துல சொல்றேன். உங்களுக்கு என்னுடைய ஒரு தொண்டனா என்னுடைய விருப்பம் வாக்கு வங்கி சிதறக்கூடாது, வாக்கு வங்கி பிரியக்கூடாது. வலிமையான கூட்டணி சொல்றீங்க. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தோம்னா பாமக இன்னும் முடிவு அறிவிக்கல. ஒரு பக்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு, அன்புமணியை எதிர்க்கிறாருனாலும் ராமதாஸ் அவர்கள் எப்ப தேர்தல் வருது? தேமுதிக அண்ணன் முடிவு அறிவிக்க. தேர்தல் எப்ப வருது சார்? தேர்தல் எப்ப வருது? 10 months இருக்கு. அப்புறம் ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது. அவங்கவுங்க கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான அந்த அடிப்படை கட்டமைப்புகள்லாம் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, விவாதம் பண்ணியிருக்காங்க, மூத்த நிறுவன ஆலோசனை பண்றாங்க. கட்சி தேமுதிக கூட நீங்க ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறதா ஒரு சரி. எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் அங்கே 3 பேர் இருக்காங்க மேலையில். இன்னும் 2 பேர் இருந்தால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அங்கே நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம். அதில் அந்த அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்துருவோம். அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டுட்டோம்.
நீங்க அந்த அறிவிப்பெல்லாம் முக்கியத்துவம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அறிவிப்பு வெளியிட்டோம்ல, இல்ல இன்னும் அவங்க அடுத்த கூட்டணியில இருக்குன்னு சொல்லல. இல்ல அறிவிப்பு வெளியிட்டீங்க, நாங்க கூட்டணியில இருக்கோன்னு சொல்லல அவங்க. நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னா நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது விடிகிற பொழுது நல்ல பொழுதாக விடிகிறது, நல்ல செய்தி வரும், அப்படிதானே வாழ்க்கை. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வேகன்சியில வந்து காலி இது வருகிற போது நிச்சயமா தர்றோம்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இதில் மேல உங்களுக்கு சந்தேகமே இல்லை. பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக இருக்கு, பாஜகவுக்கு அடிமையா அதிமுக இருக்கு, இந்துத்துவாவா மாறிக்கிட்டு இருக்கு அதிமுக அப்படின்ற கூற்றுகள்லாம் நீங்க திட்டவட்டமா மறுக்கிறீங்க சார். நாங்க பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அரசியல் ஆசானாக இருக்கிற மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரா? அவர் எதுக்காக தொடங்கினாரு? திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தி, ஒரு குடும்பத்துடைய ஆக்டோபஸ் பிடியில திமுக சென்று விட்டது, ஆகவே மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அவரு மூகாம்பிகை கோயில்ல போய் வந்து சாமி கும்பிடுறத வந்து வெளிப்படையா கும்பிட்டாரு. எந்த விதமான ஒளிமுறையெல்லாம் கிடையாது. இப்ப முதலமைச்சர் கும்பிட மாட்டாங்க, அவங்க இல்லத்தரசியா இருக்கிற மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் எல்லா கோயிலும் போறாங்க. இந்த பக்கத்துல இப்ப நீங்க வரும்போது பாத்தீங்களா சிவன் கோயில், நம்ம இதுல அந்த சிவன் கோயில புனரமைத்தது யாருன்றீங்க நீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஆன்மீகத்தை மையப்படுத்தி திமுகவை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன சொல்றேன், வீட்டை திருத்தி தான் நாட்டை திருத்த முடியும். நீங்க உண்மையிலே அந்த கொள்கையில உடன்பாடுனா வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கே உங்க கொள்கையை எடுத்து சொல்ல முடியலன்னு தோல்வியை ஒத்துக்கிறீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு உரிமை இருக்குன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? வீட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய உயிரும் உடலுமாக இருக்கக்கூடியவங்களே உங்களுடைய கொள்கையை உங்களால வெற்றி பெற முடியல. அவங்க எல்லா கோயிலுக்கும் போறாங்க, காசி கோயில்ல இருந்து இங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல இருந்து எல்லாத்துக்கும் போறாங்க, திருப்பதி எல்லாம் போறாங்க. நீங்க அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, நம்முடைய கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. 24 மணி நேரம் உங்களோடு பயணிக்கிற, உயிரும் உடலுமாக பயணிக்கிற அவரிடத்திலே உங்கள் கொள்கையை நீங்கள் தோத்து போய்விட்டதற்கு பிறகு நீங்கள் அந்த கொள்கையை பேசுவதற்கு எப்படி நியாயம் கற்பிக்க முடியும்? நீங்க எப்படி அதை நியாயப்படுத்துறீங்க? புரட்சி தலைவர் பகிரங்கமாக வந்து சாமி கும்பிட்டாரு, அதனால உடனே நாங்க வந்து மற்றவங்களுக்கு எதிர்ப்பா? இப்ப சர்ச்சுக்கு போறவங்கெல்லாம் இந்துக்கு எதிர்ப்பா? தர்காவுக்கு போறவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிர்ப்பா? முருக கோயிலுக்கு போறவங்களாம் இந்துக்கள் எதிர்ப்பா? முருக கோயிலுக்கு போறோம், அல்லாஹ் நாமத்துல வந்து இப்போ நீர்மோர் ஊத்துறாங்க, அதை வாங்கி தான் முருக பக்தர்கள் சாப்பிட்டுட்டு போறாங்க. நாங்க வேளாங்கண்ணிக்கு போறோம், நான் கூட பல தடவை போயிருக்கிறேன். நாகப்பட்டினம் தர்காவுக்கு போயிருக்கிறோம், ஏன்னா பல தடவை போயிருக்கிறோம். எங்க சின்ன வயசுல ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில போய் ஊசியை போட்டு தர்காவில் போய் தான் மந்திரிச்சு விடுறாங்க. இதெல்லாம் இரண்டரை கலந்தது சார். நீங்களா இல்லாததை வந்து பூதம் வருது, பேய் வருது, பிசாசு வருது அப்படின்னு சொல்லாதீங்க. அதை வந்து காட்டி அந்த பாரு அந்த பாருலாம் சொல்லாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத நல்லிணக்கத்தோட சமதர்மத்தை முன்னோக்கி தான் சொல்றோம். இன்னும் நிறைய கட்சிகள் வந்து எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யாரெல்லாம் வரப்போறாங்க? அதுவும் முக்கியமா திமுக கூட்டணியில இருக்க ஒரு பிரதான கட்சி பரம ரகசியம். அதெல்லாம் வந்து வெளியே சொல்லிட்டு அப்புறம் வந்து எப்படி கட்சி நடத்த முடியும், எப்படி கூட்டணி அமைக்க முடியும், பத்திரிகையாளர் விவாதிக்க வேண்டிய விஷயமா இது. அதெல்லாம் நீங்க பத்திரிகையில அறிவிப்பா வெளியிடுவாங்க பொதுச் செயலாளர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது சுவாரஸ்யம் இருக்கும், அதுல நல்ல வரவேற்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நீங்க இப்பயே வந்து எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாஜக தலைவரா அண்ணாமலை இருந்ததுக்கும் இப்ப நயினார் நாகேந்திரன் இருந்ததுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இருக்கும்போது பாஜக ரொம்ப ரொம்ப அதிகமா வளர்ந்துருந்துச்சு. இப்ப அந்த இது கிரேஸ் குறையுது. ஏன்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டங்கள்லேயே பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லும் போது கரகோஷம் எழுதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி அடுத்த அவங்க கட்சியை பத்தி அந்த தலைமையை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அவங்க தொண்டர்களும் கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில இப்ப நீங்க தேர்தல் சந்திக்க போறீங்க, அவங்களுடைய பலம் உங்களுக்கு தேவையில்லை, அதனால கேட்கிறேன். சார், சுதந்திரமா நீங்க செயல்படணும், சுதந்திரமா நான் செயல்படணும். கூட்டணி என்பதற்காக கை விலங்கு போட்டு நம்ம எங்களை நடத்த முடியாது. யாருமே தெரிஞ்சுக்கங்க, யாரும் எந்த கட்சியும் அந்த கட்சியும் நடத்துனதில்ல, நடத்தவும் மாட்டாங்க. இதெல்லாம் நான் கடந்த காலத்துல அதிமுகவுடைய அழுத்தத்தினாலதான் அண்ணாமலை அவர்களுடைய பதவியை எடுத்தாங்க. உங்க பார்வைக்கு நாங்க அதெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்கள் அரசியல் பார்வைக்கு நாங்க அரசியல் பதிலா சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க அதோடைய நடைமுறை உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து அந்த இது மாற்றங்கள் ஏற்படுதுன்னு தெரியும். அதெல்லாம் அவரே விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டீங்கன்னா அதுல என்ன உங்களுக்கு நோக்கம்? என்ன சண்டை போட்டுக்கணுமா? கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் ஒற்றுமை இருக்கக்கூடாதா? என்ன சார் இது? என்ன சார் நல்லதா கேளுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லா வளருக்குன்னா
நீங்க எல்லாமே முரண்பாடா, எல்லாம் கருத்து வேறுபாடா, ஒரு சண்டை வர்ற மாதிரி, ஒரு சச்சரவு வர்ற மாதிரி, ஒரு கருத்து முதல் வர்ற மாதிரியே கேட்டீங்கன்னா. ஓகே சார், அதிமுக வந்து இப்போ வந்து கொங்கு பகுதிக்கான ஒரு கட்சியா மாறிடுச்சு, சவுத்துல வந்து அதோட இம்பாக்ட் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது. மதுரையில தான் மாநாடு நடத்துறோம். ஓபிஎஸ் தனியா இருக்காரு, டிடிவி தினகரன் தனியா இருக்காரு, அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகள் வந்து அதிருப்தியில இருக்கு. நூற்றாண்டு விழா முத நாங்க வந்து மதுரையில தான் நடத்தினோம். அன்னைக்கு யாரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. அது தொடர்ந்து 32 வருவாய் மாவட்டம் அன்னைக்கு, அதுக்கப்புறம் 6 புதிய மாவட்டம்னா 38 வருவாய் மாவட்டங்கள். இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய மாவீரனாக, கருப்பு நெப்போலியனாக இருந்த கருசாமி பாண்டியன் அவர்கள் இறந்தவுடன் முதல் ஆளாக சட்டசபை நடைபெற்று கொண்டு இருக்கிற போதே, தம்பி நீங்கள் சட்டசபையில் வந்து பங்கேற்றுக்கொள்ளுங்கள், நான் நின்று அங்கே அஞ்சலி செலுத்துகிறேன் என்று முதல் நபராக அங்கே சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போல் திருமணங்கள், பாப்புலர் முத்தையா திருமணம் போது சட்டசபை நடந்து கொண்டிருந்தது. நான் பல உதாரணம் சொல்ல முடியும். சட்டசபை நடந்து கொண்டிருந்த போது கூட தொண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொதுச் செயலாளர் எப்படி அதை தாயுள்ளத்தோடு அவர்களை அரவணைத்து செல்கிறார், இப்படிப்பட்ட தலைமை கிடைத்தது நம்ம எல்லாம் செய்த பாக்கியம் என்று அங்கே தொண்டர்கள் வந்து அந்த உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதுல ஏதாவது குட்டையை குழப்பி மீனை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு இடம் இல்லை. ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. வெரி ஸ்ட்ராங். ஓகே சார், நிறைய தகவலை பண்றேன், நன்றி. மிக நேர்த்தியான கேள்வியை கோவப்படாமல் மிக நேர்த்தியாக, மிக ஆழமாக மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், விவரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு விகடன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.